எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் 8 பட்டை எள்ளு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த 8 பட்டை எள்ளு கூடயே இணைப்பயிர்கள் நிறைய போட்டேன். அதில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. சாமந்தி, துளுக்கு சாமந்தி, அதுக்கப்புறம் மக்காச்சோளம், எள்ளு மேலே வந்துருச்சு. அதனால் மற்ற பயிரெலாம் கீழே அமுக்கிருச்சு. சோளம், இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சோளம் மற்ற இதில் பூச்சி விழாமல் இருக்குது, இதில் விழுந்துருச்சு. இதனால் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. எள்ளு நல்லா காய் பிடிச்சிடுச்சு. 8 பட்டை எள்ளு நல்லாவே கிளச்சிருக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு தடவை பஞ்சகாவிய பழக்கரைசல் அடித்தேன். அடுத்தது மீன் அமிலம் முந்தானியத்தை அடித்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது எதுக்காகனா, வரப்பில் இந்த இணைப்பயிர்கள் சொல்லி நிறைய போட்டேன். அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காராமணி கீரை போட்டேன், காசரை கீரை போட்டேன், அதை எடுத்து விற்றுட்டேன். ஸோ இணைப்பயிர்களாக இருக்கும்போது நமக்கு கீரைலாம் நல்லா வருது. மற்றபடி சாமந்தி ஓரளவுக்கு வருது. மக்காச்சோளம் நடுவில் இருக்குது, அதுவுமே நல்லா வருது. இது ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். நல்லாவே காய் பிடிச்சிருக்கு. எள்ளு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, தண்ணி நீ வரவே கூடாது. நான் ஆரம்பத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு உழவு ஓட்டி விரைச்சி விட்டேன் எள்ளு. அதோடு விட்டுருந்தா கூட இன்னும் எள்ளு சூப்பராக இருந்திருக்கும் போல். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது நமக்கு பூச்சியை கட்டுப்படுத்துங்க. அதனால் சாமந்தி நல்லா பண்ணலாம். சாமந்தி ஒரு 40-50 நாளில் வந்துடுது. கரெக்டாக இப்போ 54 நாள் ஆகுது. எள்ளு நல்லாவே வந்திருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது கூட இணைப்பயிர்கள் நம்ம எது வேணால் போடலாம். ஆனால் தண்ணி டெய்லியும் தேவைப்படுது மற்ற பயிருக்கெல்லாம். இப்போ காராமணி போட்டிருந்தேன், மக்காச்சோளம் போட்டிருந்தேன். இதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதுங்க. தண்ணி நம்மளால் எட்டு ஊற்ற முடியல. சரி, நம்ம வரப்பில் இருக்கிறத மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி வரப்பில் வச்சா கூட வயலில் ஊறி போகுது. வயலில் ஊறி போச்சுன்னா என்ன ஆகுது, எள்ளு உட்காருது. எள்ளுக்கு தண்ணி தேவையே படலைங்க. என் மண்ணு கொஞ்சம் தண்ணி தாங்குன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் தண்ணியே வைக்கக்கூடாது, வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது. அதையும் மீறி நம்ம வச்சோன்னா இந்த இடத்துல எள்ளு கம்மியாக இருக்குது. காரணம் இதுதாங்க, இந்த இடத்த தண்ணி ஆரம்பத்தில் லைட்டாக வச்சுட்டாங்க, அதனால தான் கம்மியாக இருக்குது. ஆனால் பின்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். அதேமாரி ஒரு செடி நல்லா கிடைக்குதுங்க. 8 பட்டை எள்ளு சூப்பராக இருக்குங்க. நாங்களே 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் முத எள்ளு போடுறேங்க நம்ம வயலில். ஆனால் மண் இப்போ நல்லா மாறிடுச்சு. இது கொத்தரங்காய் எள்ளு நல்லா 4-5 கிளப்பு கிளச்சி வருதுங்க. மக்காச்சோளம் இன்னும் காய் வைக்கலை. இது பாருங்கள், இது விட்டாங்க காசரை கீரை. ஆல்ரெடி அறுத்து போட்டோம், பூவே வச்சிருச்சு. வீட்டுக்கு தான் எடுத்து போகணுங்க. ஸோ இந்த மாதிரி இணைப்பயிர்கள்லாம் பண்ணலாங்க. இயற்கை முறையில் எள்ளு போட்டால் ரொம்பவே நல்லா வருதுன்றது தான் இது சாட்.